இன்னைக்கு புதுசாக ஒரு ரெசிபி வீடியோ தாங்க போட போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சங்குப்பூவை வச்சு தான் ஒரு இட்லி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். பூ அலசி பாருங்க, அலசி புளிக்குள்ளேயே கலர் மாறுது. தண்ணி வைக்கட்டும். இது உடம்புக்கு நல்லதுங்க. நானும் யூடியூப்லாம் பார்த்தேன். எதுக்கு நல்லதுன்றதை பார்த்து தான் ஒன்று ஒன்றா செய்கிறேன். செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்ட தலைவலிக்கு நல்லதான், ஹார்ட் பிரச்சனைக்கு நல்லதான், சுகருக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணுது. சுகரால் வர கால் எரிச்சல், புண்ணு, தீராத புண்ணு, இது எல்லாத்துக்குமே இது நல்லதாங்க. நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன், இன்ஸ்டாவில் பார்த்து தான் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு இட்லி தோசை அழகாக இந்த கலரை வச்சு செஞ்சு கொடுத்தா பிடிச்சி கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அதனால தாங்க இதை செய்கிறேன் இன்றைக்கி. நம்மளால் என்ன முடியுமோ, என்னென்ன பொருள் உடம்புக்கு நல்லதுன்னு நமக்கு தோணுதோ, இயற்கையாக கிடைக்கிறத வச்சு ஏதாவது செஞ்சிக்க வேண்டியதாங்க. இது ஆறட்டும், எடுத்து வச்சுக்கலாம். இட்லி மாவுங்க, இது வீட்டிலே அரைச்ச மாவு. நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி கட்டியாக இருந்தால் தான் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சங்குப்பூவை வச்சு டீயும் போடலாங்க. அதோடைய ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். மாவு கலக்கியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெய் தடவிக்கிறேங்க, கொஞ்சம் வாசனையாக இருக்கும். தோசை ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு கார சட்னி, அதான் ரோஜாப்பூ சட்னின்னு சொல்கிறேன் இல்லையா, செமையாக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் கலர் சேர்த்துருக்கலாங்க. பூ கம்மியாக எடுத்துட்டேனாலே, எனக்கு அளவு தெரியல. நாங்கள் 4 பேருக்கு செஞ்சுருக்கோம். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் பூ சேர்த்து செஞ்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு தெரியாதுங்க. நானும் இன்றைக்கி தான் சாப்பிட போகிறேன். நார்மலான தோசை மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி ட்ரை பண்ணலாம். செமையான ஒரு பூண்டு சட்னிங்க, சூப்பராக இருக்குதுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.